Vanakkam Chennai. Ippadi irukkinga? So finally I am here in Chennai and I'm just loving the vibe. You have given us such a massive and humongous response for this Saravanan movie. And media, and really I would love to start with thanking the media. Thank you so much Tamil Nadu media for coming here and covering this event. Your love, warmth, kindness and especially acceptance means the world to me. Just want to say one thing. In Telugu cinema, people have, accepted me with open arms. I'm getting goosebumps. Just a request, please accept me. Thank you. வணக்கம், என் பேர் ரியல். நான் லீடர் படத்தில் லெஜண்ட் அங்கிளோட பொண்ணா நடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு டைரக்டர் துரை செந்தில் அங்கிள் தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு இந்த படத்தில் இந்த கேரக்டராக சூஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸு. அதுக்கப்புறம் லெஜண்ட் சரவணா அங்கிளுக்கு தான் நெக்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். லீடரோட எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்க்கு மெயின் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் அந்த படத்தில் மொத்தமாக ஒரு 50 ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பேன். தேங்க்ஸ் உலகநாதன் அங்கிளுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். And thanks to my favorite AD Dost. I like this flavor pa. Thanks. அப்புறம் லெஜண்ட் அங்கிளோட ஃபேன்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலே நம்ம அண்ணாச்சி ஒரு லீடர் தான். அவரோட குவாலிட்டிஸ், அவரோட டிசிப்ளின், அவரோட வே ஆஃப் காண்டாக்ட், இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் எம்பையருக்கு அவர் ஒரு தனி ஆளாக இன்றைக்கி நிறையா பேருக்கு அவரோட எம்ப்ளாயீஸை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவரோட லீடர்ஷிப்பை பார்க்கும் போது கரெக்ட், அதுக்கு தான் அவர் லெஜெண்டுங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் 2024 நான் போய் கருடன் படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டைரக்டரோட நடித்தா ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வரேன். ஒரு 2 டேஸில் நம்ம நிக்கில் முருகன் ஃபோன் பண்ணி, ஷாம் ஒரு படத்தில் நீங்கள் நடிக்கணும். சரி, எந்த படம் அப்படின்னா லெஜண்ட் சரவணன் சாரோட படத்தில் நடிக்கணும். ரெண்டாவது அதோட டைரக்டர் துரை செந்தில்னு சொல்லும் போது அன்னைக்கு நான் நிக்கிலுக்கு நன்றி சொல்ல முடியல. காரணம் என்னடானா ஃபோனில் தான் பேசணும். ரொம்ப ரொம்ப நன்றி நிக்கில் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் செந்தில் சார் என் ஆஃபீஸ்க்கு மீட் பண்ணி கதை சொல்லணும்னு சொன்னார். சார் கதையெல்லாம் வேணாம், உங்கள் படத்தில் நான் நடிக்கணும், உங்கள் டைரக்ஷனில் நடிக்கணும். காரணம் என்னடானா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் டைரக்டர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னா நம்ம துரை செந்தில் சார்ன்னு சொல்லலாம். கருடன் படத்தில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சூரி பிரதரை வச்சு, சசி அண்ணனை வச்சு, உன்னி முக்கந்தனை வச்சு எப்படி ஈக்குவலாக எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கவுங்க கேரக்டரைசேஷனை அந்தந்த மீட்டரை மெயின்டைன் பண்ணி ஒரு அழகான ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாரோ, அதே மாதிரி லீடர் படத்தில் கூட நம்ம அண்ணாச்சி, நான், சந்தோஷ் பிரதாப், ஆண்ட்ரியா, லால் சார், பாயல் ராஜ்புட், அந்த மாதிரி நிறையா பேரை வச்சு
எல்லாருக்குமே அவங்கவுங்க முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இட் இஸ் அ கம்ப்ளீட்லி அ துரை செந்தில் ஃபிலிம் இந்த படம். ஸோ இந்த சந்தர்ப்பம் கொடுத்த டைரக்டருக்கும் சரி, நம்ம அண்ணாச்சிக்கும் சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. டீசரில் என்ன இம்பேக்ட் நீங்கள் பார்த்து என்ன இம்பேக்ட் இருக்கோ அந்த இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக படத்துலேயும் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு வெற்றி படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்ணாச்சி பற்றி பேசணும், பட் அதுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. ரெண்டாவது வந்து ஆடியோ ரிலீஸ் பிரம்மாண்டமாக ட்ரேட் சென்டரில் வைக்கிறாங்க. ஸோ அங்கே நான் அண்ணாச்சி பற்றியும் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அங்கே பேசிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.